ஆன்லைனில் கருவை வாங்கி எளிதாக வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்து காதலிக்கு ஆடம்பர செலவு செய்து வந்த தொடர் கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வசந்த். வணக்கம். இந்த சம்பவம் குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை தாம்பரம் அடுத்த சிடிஓ காலனி பகுதியில் நிவேதிதா என்பவரின் வீட்டில் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து நகை பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த பொழுது வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது வண்டலூர் அடுத்த கரசங்கால் பகுதியைச் சார்ந்த பூனைக்கண்ணு வினோத்குமார் என்பது தெரிய வந்தது. இவர் மீது 30க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் இவர் மீது ஏற்கனவே இருக்கின்றன. இதில் ஒரு கொள்ளை வழக்கு தொடர்பாக மதுரை காவல்துறையினர் ஏற்கனவே கைது செய்து இவரை சிறையில் அடைத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனையடுத்து வினோத்குமாரை காவலில் எடுத்த தாம்பரம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இவர் இந்த பகுதியில் காரில் நோட்டமிட்டு இந்த கொள்ளையில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். அது மட்டுமின்றி அந்த வீட்டிலிருந்து 13 சவரன் தங்க நகைகள் 570 கிராம் வெள்ளி பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வீட்டின் பூட்டை உடைப்பதற்காக ஆன்லைன் மூலம் இந்த சத்தம் இல்லாமல் பூட்டை நசுக்கி உடைப்பதற்காக மேனுவல் டைப் இயந்திரம் ஒன்றை வாங்கியுள்ளார். இந்த இயந்திரத்தையும் அவர்கள் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் இவரிடமிருந்து அந்த தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள், மேலும் அந்த பூட்டை உடைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி உட்பட அனைத்தையும் பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.